கவனமில்லா காற்றும் நீரும். வாழ்க்கைக்கு முதன்மையானது முறைப்படி. வாழ்க்கைக்கு முதன்மையானது முறைப்படி. சுவாசிக்க காற்று, பருகுவதற்கு பானம், உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். எல்லாம் தலைகீழானது. எல்லாம் தலைகீழானது. கட்டிடம் முதன்மை பெற்றது. நீர்ப்பிடிப்புக்கள் மழுப்பி எழுப்பிய நிலவை முட்டும் குடியிருப்புக்கள். நீர்ப்பிடிப்புக்கள் மழுப்பி எழுப்பிய நிலவை முட்டும் குடியிருப்புக்கள். வளர்ந்த மரங்கள் வெட்டப்பட்டு வானம் தொடும் கட்டிடங்கள். வளர்ந்த மரங்கள் வெட்டப்பட்டு வானம் தொடும் கட்டிடங்கள். ஆடை அடுத்து நிற்கிறது. ஆடை அடுத்து நிற்கிறது. வண்ண வண்ண வகை வகையாய் ஆடைகள். வண்ண வண்ண வகை வகையாய் ஆடைகள். என்ன என்ன சாய சாக்கடை ஓடைகள். கண்ட இடங்களில் எழுந்த தொழில் பேட்டைகள். கண்ட இடங்களில் எழுந்த தொழில் பேட்டைகள். காற்று மண்டலத்தில் விழுந்த துயர் ஓட்டைகள். காற்று மண்டலத்தில் விழுந்த துயர் ஓட்டைகள். புகையின் மூலங்களாய் போக்குவரத்துக்கள். புகையின் மூலங்களாய் போக்குவரத்துக்கள். இடைச்செருகலாய் இடையில் புகுந்தது. இருக்கிறதோ இல்லையோ. இருக்கிறதோ இல்லையோ வீட்டுக்கு வீடு வாசல். இருக்கிறது வீட்டுக்கு வீடு வாகனம். தேவையோ இல்லையோ. நகர சாலையில் வாகனம் நகர முயன்று முக்குகிறது. நாலாபுறமும் புகை கக்குகிறது. காற்று மாசில் சிக்குகிறது. நுரையீரல் நோயில் மக்குகிறது. கடைசியாக நீர் கண்ணிற்கு தெரிகிறது. கடைசியாக நீர் கண்ணிற்கு தெரிகிறது. நீராவது கண்ணிற்கு தெரிகிறது. காற்று கண்ணிற்கு தெரியாததால் காற்று கண்ணிற்கு தெரியாததால் மிகவும் கவலைக்கிடமாய் உள்ளது. எங்கோ ஒரு மரத்தடியிலும் தங்கி வாழலாம். எங்கோ ஒரு மரத்தடியிலும் தங்கி வாழலாம். ஏதோ ஒரு மரத்தின் இலையையும் உடுத்தி வாழலாம். அப்படியே அது கொடுக்கும் இலை பூ காய் கனிகள். அப்படியே அது கொடுக்கும் இலை பூ காய் கனிகள் உண்டு வாழலாம். அது கீழே பிடித்து வைத்திருக்கும் நீரை அள்ளி பருகலாம். அது மேலே அடித்து அசைக்கும் காற்றை நுகர்ந்து உருகலாம். கடையில் நிற்கும் இடம் உடைக்காக கடையில் நிற்கும் இடம் உடைக்காக முதல் மூன்றின் மூலத்தையும் அழிக்கிறோம். முதல் மூன்றின் மூலத்தை அழிக்கிறோம். மூளையை மழிக்கிறோம். அகலமான வீடுகள், அதிகமான ஆடைகள், அளவற்ற உணவுகள். அகலமான வீடுகள், அதிகமான ஆடைகள், அளவற்ற உணவுகள் என்று தேத்தும் மனிதருக்கு இவற்றை விட முதன்மையான நீரின் மிகமைத்துவம் விளங்காதது ஏனோ? சுத்தமான உறைவிடம், சுத்தமான உடை, சுத்தமான உணவு, சுத்தமான நீர். சுத்தமான உறைவிடம், சுத்தமான உடை, சுத்தமான உணவு, சுத்தமான நீர் என பீத்தும் மனிதருக்கு இவற்றை விட முதன்மையான காற்றின் முக்கியத்துவம் துறந்ததேனோ? சுற்றத்தின் சுத்தம் முற்றிலும் மறந்ததேனோ? இயற்கையின் படைப்பில் வன்மையான பாதத்திற்கு இல்லத்திற்குள்ளே காலணி அணியும் மனிதருக்கு இயற்கையின் படைப்பில் மென்மையான நுரையீரலுக்கு சுத்தமான காற்றின் தேவையை உணராதது ஏனோ? கட்டிடமின்றி வாழலாம். வண்ண ஒட்டடையின்றியும் வாழலாம். ஆனால் உணவின்றி வாரங்கள் கடத்தலாம். நீரின்றி நாட்கள் கடத்தலாம். காற்றின்றி நிமிடங்கள். மனிதர்கள் நாம் சிந்தைகளால் இயங்காமல் மந்தைகளாய் இயங்குகிறோமோ? சிந்திப்போம், சிறப்படைவோம். சாமிதுரை சீனிவாசன், நல்லாத்தூர். நன்றி.